எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும், நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவும் உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்க போகுதுன்னா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணங்காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், சரி அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், கடன் கொடுத்தேன், அல்லது நம்பி ஏமாந்துட்டேன், சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ஏதோ போட்டேன், லேண்டில் போட்டேன், வீடு விற்றேன், ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், அது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும், ஸோ 3 ஸ்டேஜ். அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும். கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே, நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவடா, நல்லா இருப்படா, நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை. கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால். அதை போல் இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன. உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான், பணத்துக்கு அதிபதி அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு, அவர் தான் பிட்காயின், எல்லாம் அவர் தான், டாலர் அவர் தான். அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ, யூரோ உண்டோ, டாலர் உண்டோ, என்னெல்லாம் உண்டோ, ரிங்கிட் உண்டோ, ஸோ எல்லாமே குரு தான். அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார், 12 ராசிக்கும் கொடுக்க போகிறார். அந்த குரு பகவானுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் 5வது வீடு, அந்த வீட்டுக்குரிய 5ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்கார்ந்துருக்கிறார். அதிகாரத்திலே எங்கள் வாட அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு, சத்தம் போட்டு கொடுப்பாரு, மைக்கில் சொல்லி கொடுப்பாரு. எந்த சந்தேகமும் வேணாம், யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும். அதிகாரம் மிக்கவராக 2வது கோணம் சிறப்பாக இருக்குது. அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார் பாருங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி யோகம், குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம். அந்த குருக்கு அடுத்தது 9ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே சனி பகவான் இருக்கிறார். உடனே எல்லாரும் பயந்துருவோம், ஐயோ சனி இருக்காரா சாமி, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு சொன்னீங்க, கடக உச்சம் பெற்ற குரு ஓகே, 2வது திரிகோணம் செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி ஓகே, ஆனால் 3வதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே, அவர் தான் சார் கேட் பாஸு, இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க? கவலையே படாதீங்க, பிடிங்க வைக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கிறேன். குருவோடு தொடர்பு, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் தான் கொடுத்துருக்கேன், நீ அவனை அமுச்சு விட்ரு. சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தானா அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான்.
பலன் சொல்லுங்கள். குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தோம். நான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான். 40 வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான். சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம். அப்போ பாருங்கள் அன்பு பக்தர்களே, இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது. அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும், இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத, பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது, யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். மகர ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் நல்ல படிப்படியாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காலமாக அமையப்போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி என்பவர்களே, இது நாள் வரையில் ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த அந்த குரு பகவான். பொதுவாக நீங்கள் மகர லக்னமாக இருப்பீர்களே, ஆனால் அந்த குருவால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. 3, 12 கூடியவரை அசுபராக போய்ட்டுறாரு. குரு உங்களுக்கு சுபத்துவம் நல்லதை செய்ய மாட்டார். ஆனால் மகர ராசியாக இருப்பீர்களே, ஆனால் அந்த குரு முக்கியம். அப்போ நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்துல மறைஞ்ச காரணத்தினாலே உங்களுக்கு அது சிறப்பில்லாமல் இருந்திருக்கும். இதனால் நிறைய மகர ராசி என்பவர்கள் பலவிதமான துன்பங்கள், திடீர் கஷ்டங்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு லாங் டைமாகவே ஒரு கஷ்டங்கள் இருந்துட்டு வரும். அவங்க அதை தேடி விமோசனம் தேடி அது பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு இயற்கை, அது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆனால் ஒரு 6 மாதமாக எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஒரு மகர ராசி என்பதற்கு படிப்படியாக ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குடும்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, அல்லது வேலை கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, அல்லதுனா தொழில் கஷ்டம் வந்துட்டுருக்கு, ஒரு வருமானம் கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் சென்று மறைந்தது. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ். மகர ராசியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்கள், ஒரு திருச்சியில் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு நல்ல குடும்பம். அந்த அம்மா அரசியல் சேர்ந்த குடும்பம். அவங்க மாமனார், அவங்க மூத்தார், அவங்க கணவர் எல்லாமே ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு ஃபோன் வந்தது. இங்கேருந்து நம்ம டக்குன்னு கிளம்பி போனோம், ஒரு வண்டி கார் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பி போனோம். போய் நேரில் போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு இப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்லை சாமி நீங்கள் ஒரு 2 நாள் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், இப்போ சரியாயிட்டாங்க. அப்போ இதை போல் மகர ராசி என்பர்களே, ஒரு சின்ன சின்ன குடும்பமாக இருக்கலாம், வறுமையில் இருக்கக்கூடிய ஏழ்மையான நபர்களாக இருக்க, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், விபத்துக்கள், அடிபடுவது அல்லது ஆப்ரேஷன்ஸ் நடத்துவது, இதெல்லாம் ஒரு 6 மாதமாக மகர ராசியை அடுத்த வீண் விரயங்கள் இருந்திருக்கும். தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவாகவே இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகர ராசியில் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஒரு விபத்து இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குமா, ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கோங்க, ஒரு வாராகி பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு சொல்லி அனுப்புகிறோம். வரும்போது அவ்வளோ கஷ்டத்தில் வராங்க. நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அலட்சியமாக அதை செய்யாமல் விட்டுடுறாங்க. இப்போ போன வாரம் அதை எல்லாமே நம்ம மறந்துட்டோம். போன வாரம் அந்த இடத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. இந்த மாதிரி அவங்க திடீர்னு ஒரு விபத்து, இந்த திருப்போரூர் பக்கத்தில் வண்டி 2 வீலர் ஆக்சிடென்ட், ஒரு மாடு மேலே முட்டிடுது. உடம்புல எந்த அடியுமே இல்லைங்க சாமி, ஆனால் பிரெயின் டெட்டு. நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க, அவங்க கேட்கல சாமி. அப்போ இதை போல் மகர ராசி அன்பர்களே,
உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். கடந்த காலங்களில் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் செய்வினை கோளாறுகள் பகைவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். பகைவர்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பகைவர்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அங்க பங்காளிகளாக இருக்கலாம், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். செய்வினை கோளாறுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அது உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். எந்த குரு உங்கள் ராசியில் வந்தால் நீச்சம் அடைகிறாரோ, எந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்தால் நீச்சம் அடைகிறாரோ அந்த குரு பகவான் உச்சம் பெற்ற பார்வையினால், சார் குரு கெட்டாலும் மேன்மக்களே, உச்சம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது தட்டி தூக்குவார் சார். எதிரிகளை நீங்கள் சொல்லி துரத்தலாம் சார், விரட்டி அடிக்கலாம் சார். அப்போது நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், வேலையில், தொழிலில், குடும்பத்தில், வெளியில், பழகிற இடங்களில், காதலில், மறைமுகமான உறவுகளில், எந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வாராகி இருக்கிறாங்க, என் குரு இருக்கிறாரு, எங்கள் சாமி இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியமாக இருங்க மகர ராசி என்பர்களே. வேலை பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, வேலையில் பிரச்சனை வருதா, தொழிலில் பிரச்சனை வருதா, அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருதா, குடும்பத்தில் பிரச்சனை வருதா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உங்களால் ஜெயிக்க முடியும். அதற்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. அதற்கான நல்ல மாதம் தொடக்கம்தான் இந்த டிசம்பர் மாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், மகர ராசி அன்பர்களே, இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக மகர ராசி அமைகிறது. கவலை வேண்டாம். அப்போ நீங்கள் இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும், உங்கள் பிரச்சனை கிளியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதை கொண்டு பரிகாரங்கள் அறிந்து சொல்வதை அப்படியே செய்வீர்களேயானால் வெற்றி உறுதி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு விடை தெரியாத பல கேள்விகள், அதாவது குலதெய்வமாக இருக்கலாம், பித்ருதோஷங்களாக இருக்கலாம், இல்லை ரகசியங்களாக இருக்கலாம், அல்லது காரிய தடைகளாக இருக்கலாம், நடந்துகிட்டே வரக்கூடிய விஷயம் திடீர்னு நின்று போயிடலாம். அப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக இருக்கலாம். இதெல்லாம் பிரசன்ன மார்க்கம் அல்லது ஜோதிடம் அல்லது ஒரு நல்ல பரிகாரங்கள், இது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்லது செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கைராசியான முறையில் உங்களுக்கு ஜோதிடமாகட்டும், நல்ல வாக்குப்பளிதம், நிச்சயமான பரிகார ஹோமங்கள், அதே போல் பொருத்தங்கள், திருமண வைபவங்கள், ஹோமங்கள், ஆலய பூஜைகள், கும்பாபிஷேகத்திலிருந்து எல்லா விதமான ஹோமங்கள் வரையிலும் மிக சிறப்பான முறையில், கைராசியான முறையில் வாஸ்து கன்சல்டிங்காக இருக்கலாம், அல்லது வாஸ்து பூஜைகளாக இருக்கலாம், வாஸ்து தோஷங்கள், மெயினாக இடதோஷம், நான் எல்லா பதிவிலையும் அதை சொல்வது உண்டு. இடதோஷ நிவர்த்திகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த இடதோஷ நிவர்த்திக்கான உண்மையான இடதோஷ நிவர்த்தினா என்ன, அதுதான் முக்கியம். உண்மையான இடதோஷ நிவர்த்தி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்லப்படும். கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் உங்களுக்கு செய்து தரப்படும். ஸோ தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.
ஜெய ஜெய வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.